ஏபிசி ஜூஸை விட சூப்பரான பிபிசி ஜூஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பி ஃபார் பொமக்ரானேட், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் சியா சீட்ஸ். மாதுளம்பழத்தில் இருக்கிற பியூமிக் கேரகின்ஸ் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. பீட்ரூட்ஸில் நைட்ரேட்ஸ் நிறையா இருக்கிறதுனால ரத்த குழாய்கள் சுருங்காமல் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. அதனால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பீட்ரூட் சாப்பிட்றவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஹை ஆகாமலும் லோ ஆகாமலும் நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சியா சீட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. பிரெயினுக்கும் நல்லது, நம்மளோட கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ஜூஸில் எங்கேயாவது ப்ரோட்டீன்ஸ் இருக்குமா? ஆனால் அதில் நம்ம 2 ஸ்பூன்ஸ் சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 5 கிராம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை ரெகுலராக குடிக்கலாம். பீட்ரூட் குடிக்கிறதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் வருமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் மெட்டபாலிசமை பொறுத்து இருக்கும். உங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக குடிக்காமல் வாரத்தில் 3 நாள் குடிக்கலாம். ஸ்டோன் ப்ராப்ளம் இல்லாதவங்க டெய்லி குடிக்கலாம், நோ ப்ராப்ளம். இது எல்லாத்தையும் விட இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், இன்ஃபர்டிலிட்டி அதிகமாயிட்டே இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி இஸ் த நெக்ஸ்ட் பேண்டமிக் அப்படிங்கிறாங்க. அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காம நிறைய தம்பதியினர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரமப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்து. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இதை ரெகுலராக குடிக்கலாம்.